இன்டர்நெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருடைய பார்வையும் வானத்தை நோக்கி தான் போகும். சேட்டலைட் மூலமாக தான் நமக்கு டேட்டா கிடைக்குதுன்னு நம்மள பல பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தோட 99% இன்டர்நெட் போக்குவரத்து கடலுக்கு அடியில் இருக்கிற கேபிள் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. விண்வெளியில் இருக்கிற சேட்டலைட் வெறும் 1% வேலையை மட்டும் தான் பார்க்குது. நம்ம மொபைலில் பார்க்குற இந்த வீடியோ இப்போ பசிபிக் கடலையோ இல்லை இந்திய பெருங்கடலையோ தாண்டி தான் உங்கள் கைக்கு வந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேபிள்களை சப்மரீன் கம்யூனிகேஷன்ஸ் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு ராக்கெட் சயின்ஸாக இருக்கும்னு கற்பனை பண்ணிக்க வேணாம். இதோட மொத்த விட்டம் ஒரு சோடாக்கன் அளவு தான் இருக்கும். ஆனால் இதோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இதோட மையப்பகுதியில் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இருக்கும். இது நம்ம தலைமுடியை விட ரொம்ப மெலிசானது. இது வழியாக தான் டேட்டாக்களினுடைய ஒளி வேகத்தில் பயணிக்குது. இந்த மெலிசான இலையை பாதுகாக்க சுற்றி ஸ்டீல், காப்பர் மற்றும் தடிமனான பிளாஸ்டிக் லேயர்கள் இருக்கும். ஏன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற அழுத்தம், சுறா மீன்களுடைய கடி மற்றும் கப்பல்கள் நங்கூரங்கள்லேருந்து இது தப்பிக்கணும். எப்படி கடலுக்கு அடியில் இது விரிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கேபிள்களை எப்படி கடலில் போடுறாங்க? இதுக்காகவே கேபிள் லேயர்ஸ் அப்படின்னு ஸ்பெஷல் கப்பல் இருக்குது. இந்த கப்பலில் பல டன் எடையுள்ள கேபிள்கள் பெரிய உருளைகளில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். கடலோர பகுதிகளில் கடலுக்கு அடியில் ஒரு ராட்சச கலப்பை ஒன்று மூலமாக பள்ளம் தோண்டி அதில் இந்த கேபிளில் பதிப்பாங்க. ஆழ்கடல் பகுதிக்கு போகும்போது கடலோட தரைப்பகுதியில் அப்படியே மெதுவாக விரிச்சுக்கிட்டே போவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை சென்னை மற்றும் மும்பை போன்ற நகரங்கள் தான் இந்த சர்வதேச கேபிள்கள் வந்து சேர முக்கியமான லேண்டிங் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஒருவேளை கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தால் கேபிள்கள் கட்டானாலோ இன்டர்நெட் நின்றுடுமா? உடனே நிற்காது. ஏன்னா இந்த நெட்வொர்க் ஒரு சிலந்தி வலை மாதிரி. ஒரு ரூட் கட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இன்னொரு கேபிள் ரூட்டுக்கு மாறிடும். ஆனால் அந்த பாதிப்பை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ரிப்பேர் ஷிப்ஸ் அந்த இடத்துக்கு போய் கடலுக்கு அடியில் இருந்து கேபிள்களை மேலே தூக்கி அதை சரி செஞ்சு மறுபடியும் கடலுக்குள்ளே விடுவாங்க. இதுக்கு பல வாரங்கள் கூட ஆகலாம்.